நான் சொன்ன 905 கல்வெட்டு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய எல்லா பாகத்திலையும் அயல் நாட்டிலையும் இருக்கு. மொத்தம் நம்ம பாரத நாட்டில் 780 கிட்டத்தட்ட மாவட்டங்கள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் 62 கல்வெட்டு இருக்கு கலியுகத்தில். அது எப்ப ஆரம்பிச்சது? விஜயநகர பேரரசுக்கு முன்னாடி 750 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி எத்தனையோ கல்வெட்டுகள் இருந்திருக்கலாம். கால வெள்ளத்தில் அவை அழித்து செல்லப்பட்டு இருக்கலாம். இப்ப கிடைச்சது 709 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு சின்ன மாவட்டங்க. அந்த மாவட்டத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு கலியுக கல்வெட்டு இருக்கு? ஏன் மக்கள் அதோடு ஒன்றி போய் அதையே தொடர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார்கள்? நான் பார்க்கும்போது டோப்பர் லிஸ்ட் எடுக்கும்போது வருது. என்னன்னு பார்த்தா முதல்ல அந்த மாவட்டம் எதுன்னு சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மாவட்டம். நம்முடைய தமிழ்நாட்டில் மேற்கு பகுதியில் இருக்க கொங்கு தேசத்தினுடைய மையமாக இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டம் நமக்கு பெருமை. அந்த திருப்பூர் மாவட்டத்திலையும் சின்ன மாவட்டம் தாங்க. திருப்பூர்ல இருந்து தாராபுரம் போறோம் கொடுவாய் வழியா. அந்த ரோட்ல 2 பக்கமும், இந்த பக்கம் ஒரு 15-20 கிலோமீட்டர், இந்த பக்கம் 15, எல்லா கல்வெட்டும் அங்கதான் இருக்கு. இது எப்படி இங்க சாத்தியம்? ஏன் இங்க மட்டும் அந்த மக்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை இதை பயன்படுத்தி இருக்காங்களே இந்த கலியுக கணக்க. கலியுங்கிறத நம்ம சாதாரண வடநாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கலியுக கல்வெட்டு அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அதுவும் அந்த திருப்பூர் மாவட்டத்திலாம். ஏன்? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாற்று பின்னணி என்ன, காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அதுல ஒரு கல்வெட்டு தாராபுரத்துல தில்லாபுரி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டு. அது கலியுகத்தில் ஆண்டு சொல்லியிருக்கு. அந்த கல்வெட்டுல தாராபுரத்தினுடைய இதர பேர்கள் என்னன்னு சொல்லியிருக்கு. கொங்கு வஞ்சி, சேரருடைய தலைநகரம் வஞ்சி தெரியும். அவருடைய பகுதியா இருக்கக்கூடிய கொங்குனுடைய தலைநகரம் கொங்கு வஞ்சி அந்த ஊர். அப்புறம் ராஜராஜபுரம். ஏன்னா மன்னர்கள் அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல உத்தம வீரராகவ பெருமாள் கோயில தான் வந்து பட்டாபிஷேகமா பண்ணிப்பாங்க. அந்த பெருமாளுக்கு பட்டாபிஷேக பெருமாள்னு பேரு. அதனால ராஜராஜபுரம்னு பேரு. அதை விட முக்கியமா இன்னொரு பேர் சொல்றாங்க அந்த ஊருக்கு, விராடபுரம். உங்களுக்கு விராடபுரம்னா நிறைய பேருக்கு வந்துருச்சு ஞாபகம். விராடபுரம் மகாபாரதத்துல அந்த விராட பருவத்துல இந்த பஞ்ச பாண்டவர்கள் 12 வருஷம் அனவாசம் முடிச்சுட்டு 1 வருஷம் அஞ்ஞாத வாசம் மறைந்திருந்த வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த விராடபுரத்தை இங்க சொல்லி இருக்கு. அப்ப இதுல என்ன ஆழமான விஷயம் இருக்கு அப்படிங்கும்போது அந்த கல்வெட்டு என்னுடைய கண்களை திறந்தது. அங்க போய் விசாரிச்சு, ஆமாங்க எங்க ஊர் விராடபுரங்க,